நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும் அந்த பட்டணத்துக்காக ஜெபிங்க, அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த பகுதிக்காக ஜெபிங்க. உங்கள் நிமித்தமாய் அந்த பட்டணம், அந்த பகுதி, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு பேர் புகழ் அடையும்படி தேவனால் உயர்த்தப்படும். அந்த பட்டணம் பாதுகாக்கப்படும். அந்த பட்டணத்தில், அந்த தேசத்தில் இருக்கிற நீங்களும் பாதுகாக்கப்பட்டு பெயர் புகழோடு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். சரியா? தானியேல் தான் இருந்த அந்நிய தேசமானாலும் அந்த தேசத்துக்காக, அந்த பாபிலோன் பட்டணத்திற்காக ஜெபித்து கொண்டே இருந்ததுனால தானியேலின் நிமித்தம் அந்த தேசமும் அந்த பட்டணமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு எகிப்தில் இருந்தபோது யோசேப்பு நிமித்தம் அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. எஸ்தர் நிமித்தமாக பாருங்க, 127 நாடுகளில் தேவ ஜனங்கள் இருந்த தேசம் எல்லாம் இக்கட்டுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க விசேஷமானவங்க, கருத்தா ஜெபிங்க, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற பட்டணத்தையும் ஆசீர்வதித்து பேர் புகழோடு சிறந்திருக்க பண்ணுவார். ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, என்னையும் நான் இருக்கிற பட்டணத்தையும் என் தேசத்தையும் ஆசீர்வதித்து பேர் புகழோடு உயர்த்துகிற தேவன் நீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் எனக்கும், நான் இருக்கிற இந்த பட்டணத்திற்கும், நான் வசிக்கிற என் தேசத்திற்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பட்டணத்தை, தேசத்தை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரப்படி ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.